திட்டக்குடி தனி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக கட்சி வேட்பாளர் ராஜசேகருக்கு கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்து மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு. பெண்ணாடம் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திட்டக்குடி தனி தொகுதியில் போட்டியிட வேட்பாளராக ராஜசேகர் என்பவரை அறிவிப்பு செய்தார். இதனைத் தொடர்ந்து திட்டக்குடி தொகுதி பெண்ணாடத்திற்கு வருகை தந்த தமிழக வெற்றிக் கழக கட்சி வேட்பாளர் ராஜசேகருக்கு கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்து மலர் தூவி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வழி நெடுக உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் பெண்ணாடம் பிரளயகாலேஸ்வரர் கோவிலில் வேட்பாளர் ராஜசேகர் கழக தொண்டர்களோடு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பூக்கடை மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அவ்வழியாக சென்ற பேருந்துகளில் ஏறி பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் கட்சியின் தலைமை அறிவித்துள்ள கவர்ச்சிகரமான தேர்தல் திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்குகள் சேகரித்தார். இதில் நகர செயலாளர் ராஜேஷ், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேசன், நல்லூர் ஒன்றிய செயலாளர்கள் இசைத்தமிழன், SK ஆனந்த், பிரசாந்த், கடலூர் மேற்கு மாவட்ட கழக பொருளாளர் கண்ணதாசன், நகர இணை செயலாளர் சாரதி, நகர பொருளாளர் தலித், நகர இளைஞரணி அமைப்பாளர் பாண்டியன், நகர துணை செயலாளர் பாஸ்கர், நகர கழக நிர்வாகி முத்து, திட்டக்குடி நகர செயலாளர் அசோக்குமார், நகர இணை செயலாளர் பூக்கடை கண்ணன், மகளிரணி மாவட்ட செயலாளர் அபி பத்மாவதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நமது வெற்றி சின்னம், 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 நமது வெற்றி சின்னம்.